பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 37வது சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மீது நீங்கள் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது அவரே உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றால் நிறைவேற்றுவார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல நீங்க விண்ணப்பம் பண்ணி பதிலுக்காக நீங்க காத்திருப்பீங்க, விடுதலைக்காக ஆசீர்வாதத்திற்காக நீங்க காத்திருப்பீங்க. கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவரே உங்கள் காரியத்தை நிறைவேற்றுவார், அதாவது வாய்க்க பண்ணுவார். அதற்கு நீங்கள் உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிருக்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, விசுவாசத்தில் தரித்திருந்து கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய வழியை நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் இருந்து எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் வாய்க்கும் என்று 5 காரியங்கள் மூலமாக வேத வசனத்தின்படி அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, கர்த்தர் கூட இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். ஆதார வசனம் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2 முதல் 3வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். 3வது வசனம், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியினால் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அதாவது அவன் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, அதை அந்த எஜமான் கண்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை பிறர் காணும் வண்ணமாக கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மை இரட்சித்த பிறகு கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறார். பிரியமானவர்களே, நீங்க கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தால் மாத்திரமே நீங்க உங்க வழியை அவருக்கு ஒப்பு கொடுப்பீங்க. அப்போ நீங்க நம்பிக்கை வச்சு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல உங்களோடும் கூட கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோசுவாவுக்கு கர்த்தர் இவ்விதமாக சொல்லுகிறார், நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று கொடுத்த பிரதான கற்பனைகள் 2. 1, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. 2வது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணம் அன்பில் நிறைவேறுகிறது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். இன்றைக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது அன்புடையவர்களாய் இருக்க வேண்டும். பிறருக்கு அன்பு செலுத்த வேண்டும். உங்களுக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நம்மளை அநீதியாக நடத்தக்கூடாது நம்ம யோசிப்போம். எந்த இடத்துல போனாலும் எல்லாரும் நம்மளை மதிக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். அதே போல் நீங்கள் பிறரை மதிக்கணும், நீங்கள் பிறருக்கு உதவி செய்யணும், பிறருக்கு நீதியாய் இருக்க வேண்டும், அநீதி இழைக்கக்கூடாது. பிரியமானவர்களே,
பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நடத்துதல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். இந்த வசனத்தின் 2வது பகுதியை பாருங்க. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார். இரவும் பகலும் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று விசுவாசித்து நீங்கள் முற்படும் பொழுது, செயல் மூலமாக அதை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. 2வது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆதார வசனம் 128வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பீங்க இல்லையா? இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் கேளாத ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்க சொந்த வழியில இல்ல, உங்க சுய சித்தத்தின்படி அல்ல, கர்த்தருடைய வழியில் நீங்கள் நடக்க வேண்டும். அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நமக்கு சமாதானத்தை அளிப்பார், சந்தோஷத்தை அளிப்பார். ஹல்லேலூயா. யாருமே நம்ம கஷ்டப்படணும், நமக்கு சமாதானம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கவே மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளிக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார், பாக்கியவான் என்று அவர் சொல்லுகிறார். யோபு 42வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசிர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோபு கர்த்தருக்கு பயந்து நடந்தார். ஆகவே கர்த்தர் அவன் வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக அவனுக்கு கட்டளையிட்டார். 10,000 ஆடுகளை கர்த்தர் கொடுத்தார், 6,000 ஒட்டகங்களை கொடுத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட நீங்க அநேக காரியங்களை இழந்துட்டீங்களா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து உங்களுக்கு கிடைக்கலையா? நீங்க கஷ்டப்படுறீங்களா? கண்ணீரோடு காணப்படுறீங்களா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கலையா? உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு விரோதமா சதி செயல் பண்றாங்களா? கவலைப்படாதீங்க. யோபுவுக்கு முன்னிலைமையை பார்க்கிலும் கர்த்தர் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, யோபுவோடு கூட இருந்த தேவன் தான் உங்களோடும் கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னிலைமையை காட்டிலும் கர்த்தர் உங்கள் பின்னிலைமையை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். யோபுவை போல கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 3வது, கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆதார வசனம் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பல காரியத்தின் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிலர் வேலை பின்பாக, சிலர் பிள்ளைங்க பின்பாக, சிலர் என்ன பண்ணுவாங்க, நோயின் நிமித்தமாக ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுக்கும் அலைந்து கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு நீங்க அதிகாலையில கர்த்தரை தேட முற்படுங்க. பிரியமானவர்களே, நாம் ஏன் அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை கண்டடைகிறோம் என்றால், ஒரு நாள் முழுவதும் நம்ம வெவ்வேறு காரியங்கள் பின்பாக ஓடிக்கொண்டிருப்போம். ஆனா நம்ம தூங்கி அதிகாலையில ஃபர்ஸ்ட் நம்ம எழுந்து நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா நம்முடைய மைண்டு, ஹார்ட் எல்லாமே, அதாவது நம்மளுடைய இருதயம், நம்முடைய சிந்தனை எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். அது மாத்திரமல்ல, நமக்குள்ள இந்த உலக கவலை இருக்காது. அந்த நேரத்துல நம்ம தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த விண்ணப்பத்திற்கு பதிலை உடனடியாக கட்டளையிடுகிறார். நாம் அவரை தேடும் பொழுதும் அவரை நாம் கண்டடைகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து அந்த இருட்டோட கூட கடந்து போய்
பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று நம்ம வேதத்தில் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, அதிகாலை நாம் கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாக நம்ம கண்டடைவோம். வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது கிருபையின் காலம். இந்த காலத்துல நம்ம கர்த்தரை தேடும் பொழுது நம்ம எளிதில் கண்டடைந்து விடுவோம். ஆனால் ஒரு கொடிய காலம், அதாவது இருள் காலம் இனி வரும். அப்பொழுது கர்த்தரை தேடும் பொழுது அவரை காணாதிருக்கத்தக்க இந்த உலகத்தில் அநீதி நிறைந்திருக்கும், பாடுகளும் உபத்திரவங்களும் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்கள் அவரை தேடி அவரை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற காரியத்துல கர்த்தர் காரியத்தை மாறுதலாக உங்களுக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றுவார், உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்க முதலாவது கர்த்தர் மீது அன்பு செலுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை சிநேகித்து உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எஸ்றா 8வது அதிகாரம் 23வது வசனம், அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எஸ்றா தேவனை நோக்கி உபவாசித்து காத்திருந்து அவர் ஜெபித்தார். அவர் விண்ணப்பத்திற்கான பதிலை கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். இன்றைக்கு உங்களுக்கும் கூட நீங்க சீக்கிரத்துல ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாஞ்சித்து நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க உபவாசித்து எஸ்றாவை போல நீங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜெபத்தை கேட்டு உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் தாவீதை விதமாக சொல்லுகிறார். 34வது சங்கீதம் 4வது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார், கர்த்தரை தேடி இருக்கிறார். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கான பதிலை அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த ஜெபத்தை அவர் செவி கொடுத்து அவனுடைய பயத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின்படி தாவீது கர்த்தரை நோக்கி என்னுடைய பயத்துக்கு நீங்களாக்கும் என்று விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனுடைய வாழ்க்கையில் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி அவனை விடுவித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க கூட பிரியமானவர்களே, சூழ்நிலைகளை பார்த்து, வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு சுப்பீரியரா இருக்கிறவங்களை பார்த்து நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். காரியம் எப்படியா முடியுமோன்னு சொல்லி யோசிக்கலாம். சிலர் நீங்க வெளி தேசத்துல இருந்து கொண்டு நீங்க பல காரியங்களை யோசித்து நீங்க கவலைப்படலாம், பயப்படலாம். நான் பத்திரமா ஊருக்கு வந்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்குள்ள ஒரு பயம் காணப்படலாம். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. தாவீதை போல நீங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 4வதாக, கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆதார வசனம் 22வது சங்கீதம் 4வது வசனம், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுவிப்பார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சந்ததியங்களையும் கூட கர்த்தர் விடுவிக்கிறார். ஏதேனும் தீங்கு, பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தால் கர்த்தர் நம்ம வைத்த நம்பிக்கை நிமித்தமாக நம்முடைய சந்ததியை, நம்முடைய அடுத்த தலைமுறையை கூட கர்த்தர் விடுவித்து காத்துக்கொள்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் மாத்திரம் பலனடைகிறது மாத்திரமல்லாமல் நமக்கு பின் வருகிற நம்முடைய தலைமுறைகள் பலனடைகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. விடுதலை இல்லாத இடத்துல கூட கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுவார். நெடுநாள் காத்திருந்து ஜெபித்து கொண்டு விடுதலைக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், நான் எப்போ எழுந்து நடந்து நான் வெளியே போவேன், எப்போ இந்த சிறையிருப்பு மாறும், எப்போ என்னுடைய கடன் அடையும், நான் எப்போ விடுதலையோடு காணப்படுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற விடுதலை நிரந்தரமாக இருக்கும். ஒருவேளை நாம நம்முடைய சுய வழியில போய் விடுதலையை தேடிக்கொண்டு போனோம் என்றால்
அதன் நிமித்தமாக கிடைக்கிற பலன் நமக்கு தற்காலிகமாகவே இருக்கும். எசேக்கியா ராஜா கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தார். ஆகவே கர்த்தராகிய தேவன் 15 வருட ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் நோயிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். ஆதார வசனம் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேவனாகிய, அதாவது கர்த்தராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் மீது அவன் நம்பிக்கை வைத்தான். அந்த நம்பிக்கை அவனுக்கு முன்பாகவும் அவனுக்கு பின்பாகவும் ஆண்ட ராஜாக்கள் அவர்களிடத்தில் இருந்ததே இல்லையா? எசேக்கியா ராஜா மாத்திரமே தனித்து விளங்கினார். பிரியமானவர்களே, அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அவனுடைய வாழ்க்கையில் 15 வருட ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட பல வருடங்களாக சில வியாதிகளை சிக்கொண்டு சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்க எனக்கு எப்போ விடுதலை வரும் அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருக்கலாம். எப்படி எசேக்கியா ராஜாக்கு கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து உடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிட்டாரோ, உங்களுக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் ஒரு நிரந்தர விடுதலையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க விசுவாசத்தில் வேரூன்றி வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சூழ்நிலை நீங்க பார்க்காதீங்க, பரத்தை நோக்கி, அதாவது ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி உங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுத்து கர்த்தர் மீது நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வருத்திக்க பண்ணுவார். உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். யோபு 13வது அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, யோபு கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்று முன்புள்ள வசனத்தில் நம்ம அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, அவர் நம்பிக்கையா இருந்தார். எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கையா இருக்கிறார்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து யோபுவை போல நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்க வேண்டும். வைராக்கியம் உள்ள நம்பிக்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க பெரிய அதிசயத்தை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, நீங்களும் பெரிய விசுவாசத்தை, பெரிய நம்பிக்கையை நீங்க கர்த்தர் மீது வைக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே உங்க வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் ஒருபொழுதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. எங்க விசுவாசிக்கிறாங்களோ அங்க மாத்திரமே அற்புதம் நடக்கும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா இந்த உலகத்துல. எல்லார் வாழ்க்கையில அற்புதம் நடக்குதா? ஏன் நடக்கல? ஏன்னா அவங்க வாழ்க்கையில விசுவாசம் இல்லை. விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அவிசுவாசப்பட்டிருப்பாங்க. அது நிமித்தமாகவே அவங்க வாழ்க்கையில் அந்த அற்புதம் அதிசயம் நடக்காதபடிக்கு அது தவறி போகிறது. இன்றைக்கு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைய அதிசயம் என்று இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பல நாட்களாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? இல்லைனா நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களா கூட இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் மீது விசுவாசம் வைங்க. அந்த விசுவாசத்தில் கடுகளவு கூட பிளவு இருக்காதபடிக்கு நீங்கள் முழுமையாக அவரை மாத்திரம் நம்புங்க. இந்த உலகத்தையோ உலக மக்களையோ நமக்கு விரும்பின நபர்களையோ நம்ம நம்பாதபடிக்கு கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பேன் என்று உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பின காரியத்தில் நீங்கள் நெடுநாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த காரியத்திலும் கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கடைசியாக கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆதார வசனம் 22வது சங்கீதம் 1வது வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். அல்லேலூயா. இப்படியாக நம்ம கர்த்தரை நோக்கி துதிகளை ஏறெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை நினைத்து நாம் துதிக்க வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் கொரோனால மடிந்து விட்டாங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் உங்களை உயிரோடு வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு.
இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யவே அவர் விரும்புகிறார். அவர் உங்களை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் அழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருபோதும் நினைக்கிற தேவன் அல்லவே அல்ல. அவர் பட்சபாதம் உள்ளவரும் அல்லவே அல்ல. அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். அவர் அன்பு நிறைந்த தேவன். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நம்ம பிதாவை கண்டடைகிறோம். பிரியமானவர்களே, நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் நம்ம போக முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்க உங்க சுய வழியில நடக்காதீங்க. உங்க சொந்த சித்தத்தை நீங்க உங்க வாழ்க்கையில செய்யாதீங்க. கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு அவருடைய வழியில நீங்க செல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். 22வது சங்கீதம் 5வது வசனம், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, முன்புள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தற்காலிகமான உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகளை கர்த்தர் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனம், பவுலும் ஷீலாவும் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர்கள் கைகளில் கட்டப்பட்டிருந்த இந்த விலங்கு கலந்து விழுந்தது. இன்றைக்கு பிரியமானவர்களை, கர்த்தரை நோக்கி நீங்கள் துதித்து பாடும் பொழுது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். உங்கள் கட்டுகளை கர்த்தர் கட்டவிழ்கிறார். பவுலும் ஷீலாவும் எப்படி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்களோ, நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் இருக்கும் பொழுது எல்லா கட்டுக்கும் கர்த்தர் உங்களை நீங்களாக்கி கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருக்கு உங்கள் வழியை ஒப்புவிக்கும் பொழுது, கர்த்தர் மீது நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, இந்த 2 காரியத்தை நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காரியத்தை, உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார், வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நம்ம அந்த 5 காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கர்த்தர் கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். 2வது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். 3வது, கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். 4வது, கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். கடைசியாக 5வது, கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்ட பிரகாரம் கிரியை நடப்பிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில காரியத்தை வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாய் இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா. அன்பின் பிதாவை, அப்பா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் குற்றங்கள், குறைகள் அப்பா இன்றும் காணப்படுகிறது. எல்லா குறைவுகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பா உம்முடைய மகிமையில எங்களை நிறைவாக்குங்க தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வழிகளை கர்த்தர் நீர் செவ்வைப்படுத்துங்கப்பா, நீர் சீர்படுத்துங்க தகப்பனே. பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. உடைய சமூகத்துல நெடுநாள் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அதிசயமானவர் ஆண்டவரே, நீர் அற்புதமானவர் அப்பா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னீங்களே தகப்பனே.
யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வெற்றிக்காக காத்திருக்கிறாங்களோ உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. 12th 10th எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக மாற்றியப்பா பிள்ளைகளுடைய ஃப்யூச்சரை கத்தர ஆசிர்வதிங்கப்பா. எந்த பதட்டமோ எந்த தீங்கோ பிள்ளைகளை அணுகாதபடிக்கு அப்பா சரீர சுகபலனை கட்டளையிட்டு எக்ஸாமுக்கு நல்ல மதிப்பெண் வாங்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. பெற்றோருக்கு ஆண்டவரே அப்பா நல்ல ஒளிவாய்மர கன்றுகளாக அப்பா ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்கப்பா. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள கிருபை செய்யுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு உம்முடைய சித்தம் செய்ய இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. இந்த காணொலியை எந்தெந்த இடங்கள்ல கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீர் இருந்த ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகள், வறுமைகள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு நிர்மூலமாகி போகட்டும் ஆண்டவரே. அப்பா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதலும் இல்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எல்லா மாந்திரிக கட்டுகளில் இருந்து சிக்கி தவித்து வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்பா நீர் அற்புதத்தின் தேவனாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. நீர் வாய்க்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நீர் நிறைவேற்றுகிற தேவன் அப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே நீர் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா நீர் திறக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது தகப்பனே. அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு ஆசீர்வாத கதவை இயேசுவின் நாமத்தினால் திறந்து கொடுங்க ஆண்டவரே. காத்திருந்தது போதும் ஆண்டவரே. அப்பா கஷ்டப்பட்டது போதும் அப்பா. இன்றைக்கு ஒரு விடுதலை, அது நிரந்தர விடுதலையாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. இன்றைக்கு அப்பா நீர் அற்புதத்தின் தேவனாக உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கடந்து வாங்கப்பா. நெடுநாள் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவரே அப்பா அதற்கான பதிலை இன்றைக்கு நீங்க ஆண்டவரே பிள்ளைகள் காண கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா. அநீதிகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரேனும் இழைத்தால் கர்த்தர் அவர்களை சந்திப்பீராக தகப்பனே. எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு என்ற நாமத்தில் ஆண்டவரே அற்புதம் உண்டு. இயேசு என்ற நாமத்தில் வல்லமை உண்டு தகப்பனே. அந்த வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னீங்களே அப்பா. எங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கோணலான வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. பின்னோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா கடந்து வந்த பாதைகள் கரடு முரடாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே இன்றிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நடக்கிற வழியை அப்பா நீர் சீர்படுத்துவீராக. நீர் சரி செய்கிற தேவன் அல்லவா தகப்பனே. அப்பா உடைய கரத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீர் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா நீர் பிள்ளைகளுடைய வழியை நீர் சீர்படுத்தி சரிப்படுத்தி விட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காத்திருந்து ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. மீது நம்பிக்கையா இருந்த ஆண்டவரே அப்பா காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் பிள்ளைகளோடு கூட நீர் இருக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தில் வேரூன்றி வளர பண்ணுங்கப்பா. அல்ல ஜெப ஆவியினால் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. எந்த தீங்கோ பொல்லாப்போ பிள்ளைகளை அணுகாதபடிக்கு அப்ப இந்த பலவீனங்களும் அணுகாதபடிக்கு நீடி ஆயுள் நன்மையினால் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் திருப்தியாக்குங்க தகப்பனே. கழுகுக்கு ஒற்ற வாழ வயதை கட்டளையிடுங்க. காண்டாமிருகத்திற்கு ஒற்ற பலனை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். எல்லா வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆணி பாய்ந்த உம்முடைய கரத்தின் வல்லமையினால் அப்பா வியாதியோடு இருக்கிற அந்த பகுதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. உடைய கரம் உடைய பிள்ளைகளை தொட்டுவதாக தகப்பனே. குணமாக்குற கரத்தினால் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண கிருபையை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா நீர் விடுதலையை கட்டளையிட்டு விட்டீர். அதற்காக நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேளையில அப்பா ஆண்டவரே பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகள் தலை நீர் உயர்த்த
பயன்படுத்த போகிறதற்காக நன்றி. குழந்தைகள் உம்மால் வருகிற சுதந்திரம் தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கணவன் மனைவியாக ஆண்டவரே அப்பா சாட்சியுள்ள ஜீவியம் வாழ ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை சீர்பொருந்தி வளர்க்கத்தக்க பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் கட்டளையிட்டு சுகபலன் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு அது சீக்கிரத்தில் ஆண்டவரே அற்புதத்தை காண கிருபை செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அது மாத்திரமல்ல, கடன் என்ற சிறையிருப்பில் வாடி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே எல்லா கடன்களையும் அடைத்து தீர்க்கத்தக்க இயேசுவின் நாமத்தினால் ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து ஆண்டவரே ஒரு ஒத்தாசையை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. கடன்காரர்கள் முன்னாடி ஆண்டவரே கூனி குறுகி நிற்கக்கூடாது ஆண்டவரே. எல்லா லோன்கள் இஎம்ஐகளை ப்ரீ க்ளோஸ் பண்ண பிள்ளைகளுக்கு ஒரு கிருபையை கட்டளையிடுங்கப்பா. உதவி கரங்களை எழுப்புங்க ஆண்டவரே. பரம தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவியை கட்டளையிட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏதேனும் சுய சித்தத்தின் நிமித்தமாக உடைய பிள்ளைகள் கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு தயவாய் அந்த தவறுகளை மன்னித்து மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் அப்பா. உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா கீழ்ப்படிந்து நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே கடன் என்ற நிந்தையிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிட்ட பிள்ளைகள் தலையை நீர் நிமிர பண்ண கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே வீடுகளில் ஆண்டவரே நல்ல ப்ராப்பரான வருமானம் இல்லாமல் அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று சொல்றீங்களே தகப்பனே. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் சந்திங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் திருமணமாகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்ற வேளையில அப்பா குணசாலியான மகனையும் குணசாலியான ஸ்திரீயும் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற விழாலுமே கட்டளையிடுங்கப்பா. புத்தியுள்ள ஸ்திரீயை கட்டளையிடுங்க தகப்பனே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த சண்டைகளும் சச்சரவும் இல்லாதபடிக்கு இந்த சந்ததியை நீர் உருவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா ஆண்டவரே. அப்பா பண தேவைகளை சந்திங்கப்பா. பொருள் தேவைகளை கத்தர் சந்திங்க ஆண்டவரே. அப்பா வீடுகள் ஆண்டவரே கர்த்தருக்கு சித்தமானது நடக்கத்தக்க உம்முடைய சித்தம் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. சுய சித்தம் வேண்டாம் அப்பா ஆண்டவரே. அப்பா சுய சித்தம் செய்து பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதப்பா. உம்முடைய சித்தம் செய்ய இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஏற்ற வேளையில் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை நீ நடத்தி கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. இன்னும் கீழ்ப்படியாமல் வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் அப்பா. கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அப்பா சீர்படுத்துங்க ஆண்டவரே. சீர்பொருந்த பண்ணுங்கப்பா. பெற்றோருக்கு ஆண்டவரே மனமகிழ்ச்சியை கட்டளையிடுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த உலகத்தில் வாழ்கிற சர்வசாதா நாட்களிலும் அப்பா உம்முடைய கிருபை உம்முடைய நன்மை ஆண்டவரை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தயவுள்ள உம்முடைய அன்பின் கரத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் அப்பா நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. அது மாத்திரமல்ல வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், நான் நல்லா படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கான ரெகக்னேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது, சமாதானம் மட்டுமே இருக்கும், சந்தோஷம் இருக்கும் ஆண்டவரே. நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே. சுய வழியில் போகக்கூடாது, உம்முடைய சித்தம் செய்த ஆண்டவரே. நல்ல வேலையில் அப்பா பிள்ளைகள் பிளேஸாக இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம்ப்பா, உங்க மீது விசுவாசம் வைக்கிறோம்ப்பா. எங்கள் வழியை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எல்லா காரியத்தையும் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுங்க, நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய நாமம் மகிமைப்படுவதாக தகப்பனே. எங்களை மண்ணன்று நினைவு கூறுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.